இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக உண்டாகுது நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதே போல் தேவன் நமக்காக பரத்திலே ஆயத்தப்பட்டு வைத்திருக்கிறவைகளை நம் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் அது தோன்றவும் இல்லையா? அப்போ இதை நாம் எப்படி அறிந்து கொள்ளுவோம்னா, நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்குள்ளே இருக்கும்போது தேவன் அந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களையும் நமக்கு ஆராய்ந்து வைத்திருக்கிறாராம். அதனால் மனுஷனுடைய ஆவியை அன்றி மனுஷரில் எவனும் மனுஷனுக்கு உரியவைகளை அறிய மாட்டான்னே வேதவசனம் சொல்லுது. அதனால் தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்கு உரியவைகளை அறிய மாட்டான். பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்கு அருளின அந்த ஆவி தான் சகல காரியங்களையும் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்து நம்மை வழிநடத்த முடியும். அப்போது தேவனிடத்தில் அன்பு கூறணும்னா கர்த்தருடைய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்குறோம், தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகள் நீரே அல்லாமல் உலகம் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று வேதவசனம் சொல்லுது. அதே போல் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, அப்படி இருக்கிறவர்களுக்கும் தேவன் செய்கிற காரியங்கள் அவரே அல்லாமல் உலக தோற்றத்துக்கு முன்பாக ஒருவரும் அதை கேட்கவும் முடியாது, செவினாலே அதை உணரவும் முடியாது, அதை கண்டதும் இல்லை என்றே வேதவசனம் சொல்லுது. அப்போ தேவனிடத்தில் ஃபஸ்ட்டு அன்பு கூறணும், அடுத்து தேவனுக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் செய்ய போகிற காரியங்களை தேவன் பரிசுத்த ஆவியினாலே நமக்கு உணர்த்துவார். மூன்றாவது, கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவங்க. சங்கீதம் 31:19 பார்க்குறோம், உமக்கு பயந்தவருக்கு மனுபுத்திரக்கு முன்பாக உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்றே வேதவசனம் சொல்லுது. அப்போ கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனுக்கும் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மை பெரிதாக இருக்குது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்குறோம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான்னே சொல்லப்படுது. அப்போ சோதனையை சகிக்கணும் முதல்ல, அதுக்கப்புறம் அவங்க உத்தமர் என்று விளங்கின பின்பு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கி அநேக கிரீடங்களை தேவன் பரலோகத்தில் நமக்காக வைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் என்னென்ன நன்மைகளை செய்கிறோம், நீதியை செய்கிறோம், உத்தமமாக இருக்குமா, சோதனையை சகிக்கிறோமா, எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து அதற்கேற்ற கிரீடங்களை தேவன் நமக்கு தருவார். அப்போ நீங்கள் உத்தமனாய் விளங்கும்போது ஜீவ கிரீடம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிகிறோம் என்று ரோமர் 8:28 பார்க்குறோம். அப்போ அவர் தீர்மானத்தின்படி இந்த உலகத்தில் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் இல்லையா? தேவனால் நடத்தப்படுகிறோம், அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அப்படி இருக்கிற நமக்கு தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார். ஏசாயா 65:17 பார்க்குறோம், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே அது தோன்றுவதும் இல்லை. அப்போ தேவன் நமக்கு புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்க போகிறார் இல்லையா? முந்தினவைகள் இனி இந்த நினைக்கப்படாது, பழைய காரியங்களை எதுவும் நினைக்கப்படாது, மனதிலே அது தோன்றுவதும் இல்லைன்னே வேதவசனம் சொல்லுது. அதனால் தேவன் நமக்கு புதிய காரியங்களை செய்வேன்னு ஏசாயா 65:17 சொல்கிறது பார்க்குறோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் உலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யன் ஆக்குறாரு. அதே போல் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு பண்ணின அவருடைய ராஜ்யத்தை நமக்கு தர, அதற்காக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்கணும். இன்றைக்கி இயேசுப்பாவை நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா நித்திய ஜீவனில் கர்த்தர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்பட்டி வைத்து கொண்டிருக்கிறாரு. எபிரேயர் 11:6 பார்க்குறோம், அப்படி நாம் இருக்கணும்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நம்ம பிரியமாக இருப்பது கூடாத காரியமாக இருக்கு. அதனால் நம் கிரியையில் விசுவாசத்தை காண்பிக்கணும். தேவனிடத்தில் சேருவிக்கிறவன் அவர் உண்டென்று அவன் அறிந்திருக்கிறான், அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிப்பார் என்றும் அவன் விசுவாசிக்க வேண்டும். தேவனை தேடும்போது தேவன் நமக்கு பலன் அளிப்பார். மத்திய 25:34 பார்க்குறோம்,
உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் உள்ளவன் பரிபூர்ணம் அடைவான், இல்லாதவனிடத்துலேருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த சம்பவம் இந்த 25ஆம் அதிகாரத்தில் ஒரு ஒரு எஜமான் வந்து தன் வேலைக்காரர்கள் இடத்துல அவருடைய பணங்களை அவர் ஒப்புவித்து போவார் இல்லையா. அந்த தாளந்துகளை ஒப்புவிப்பார். ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 1 தாளந்து. இந்த தாளந்து என்பது அது பணத்தை குறிக்குது. அப்படி கொடுத்துட்டு போகும்போது அவர் அந்த ஊருக்கு போய் அவர் திரும்பி வந்தபோது 5 தாளந்து உள்ளவன் அதை 10 ஆக்குகிறான், 2 தாளந்து உள்ளவன் அதை 2 ஆக்குகிறான். ஆனால் 1 தாளந்து உள்ளவனோ அதை மண்ணில் புதைச்சி வைக்கிறான். அப்போது ஏசப்பா வந்து அந்த எஜமான் வந்து அந்த வேலைக்காரன் இடத்துல கேட்கும்போது, நீ ஏன் இப்படி பண்ணன்னும் போது அவன் வந்து, நான் உங்களுக்கு பயந்து நான் அதை புதைச்சி வச்சிட்டேன், நீங்கள் விதைக்காத இடத்துல சேர்க்கிறவர், தெளிக்காத இடத்துல நீங்கள் சேர்க்கிறவரும் விதைக்காத இடத்துல நீங்கள் அறுக்கிறவருமா இருக்கீங்க. அப்போ இவ்வளோ தெரிகிற உனக்கு ஏன் அந்த தாளந்தை நீ புதைச்சி வச்ச, அதை நீ வந்து வட்டிக்கு விட்டு இருந்தால் கூட அது பணம் ரெட்டத்தனையாக வந்திருக்குமே அப்படின்னு சொல்லுவார் அந்த எஜமா. அப்போ அவனை போய் அக்னி தழலில், நெருப்பு எரிகிற அந்த அக்னி தழலில் நரகத்தில் அவனை கொண்டு போய் போடுங்க அப்படின்னு, பாழ்கடிப்பில் அவனை கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்த அந்த 1 தாளந்து எடுத்து 5 தாளந்து உள்ளவனுக்கு கொடுக்குறார். அதுபோல் இன்றைக்கி கர்த்தர் அதே போல் அவருடைய வலது பாரியத்திலும் இடது பாரியத்திலும் உட்காருவது வந்து பிதாவாகிய தேவனுடைய சித்தமாக இருக்குது. யாரை வந்து அவர் முன்குறித்து அழைத்து அறிந்திருக்கிறார், யாருக்கு அந்த இடத்த ஆயத்தப்பட்டிருக்கிறாரோ, உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்வீங்க. அப்போ பிதாவின் சித்தம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் பிதாவின் வலது பாரியத்திலும் இடது பாரியத்திலும் உட்காரக்கூடிய அந்த அதிகாரத்தை, சுதந்திரத்தை தேவன் தருகிறார்னு பார்க்குறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அப்போது அவர் நம்மை தேடி வந்த தெய்வமாக இருக்கிறார். நாம் அவரை தேடி போகல, அவர் நம்மை தேடி வந்தார். ஏன்னா முந்தி அவர் தான் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறான்னு பார்க்குறோம். யோவான் 3:16 வேதாகமத்திலே ஒரு மிக மிக பிரதானமான வசனம் இது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்காக தான் இந்த உலகத்திலே அவர் இவ்வளவா இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார்னு பார்க்குறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. அப்போ இன்றைக்கி ஊழியக்காரர்கள் மூலமாக இந்த சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்படுதுன்னா, தேவனுடைய ஆவி யார் மேலே இறங்கி பரிசுத்த வார்த்தைகளை பிரசங்கிக்கணும், சுவிசேஷமாய் பிரசங்கிக்கணும், தேவன் யாரை முன்குறித்து தெரிந்து கொண்டிருக்காரோ அவர்கள் மூலமாய் நீங்கள் இதையெல்லாம் அறிந்து கொள்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். இவைகளை உற்று பார்க்க தேவ தூதர் கூட ஆசையாக இருக்கிறார்னு வேதவசனம் சொல்லுது. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்திலே நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரத்திலும் இடது பாரத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதா யாருக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கே அல்லாமல் மற்ற யாருக்கும் அதை தேவன் அருள மாட்டார். அப்போ இன்னைக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷ இருதயத்தில் உணரவும் இல்லைன்னா அது எதை குறிக்குது? நித்தியத்திலே நித்திய ஜீவனிலே பிதாவாகிய தேவனின் வலது பாரத்திலும் இடது பாரத்திலும் தேவன் நம்மை அமர பண்ணுவதற்கு யாருக்கு அந்த தகுதியை கொடுத்திருக்கார், யாருக்காக அதை ஆயத்தப்பட்டு இருக்கிறாரோ அது அவர்களுக்கு மாத்திரமே அன்றி வேறு ஒருவருக்கும் அது கொடுக்கப்படாது. அப்போ இன்றைக்கி தேவனிடத்தில் அன்பு கூறுங்க, அதே போல் அவரிடத்தில் காத்திருக்கிறவங்களா இருங்க, தேவனுக்கு பயந்து நடங்க, சோதனையை சகித்து கொள்ளுங்க. அதே போல் கர்த்தர் உங்களுக்காக புதிய காரியங்களை எல்லாம் அவர் செய்வார். அவர் ஆயத்தப்பட்டு வைத்திருக்கவங்களே உங்களுக்கு தேவன் தன்னுடைய ஆவியினாலே வெளிப்படுத்தி காண்பிப்பார். ஆமேன்.